ரொம்ப நாளா ஜேர்னி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த ட்ரெயின், ரொம்ப நாளா நீங்களும் எங்கிட்ட இந்த ட்ரெயின்ல vlog பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்ட ட்ரெயின் ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க. மைசூர்ல தாங்க இருக்கோம். என்ன பண்ண போறோம்னா மைசூர்ல இருந்து சென்னை வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் நம்பர் 20608 சென்னை வந்தே பாரத்ல தான் இன்னைக்கு ஃபுல் ஜேர்னி பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வண்டிக்கும் மாடுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குங்க. அது என்ன நம்ம போக போக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி மாடு முட்டினா வந்தே பாரத் டேமேஜ் ஆகுமா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான ஆன்சரை நான் போக போக சொல்றேன். நம்ம ட்ரெயின் மதியானம் 1:05 இங்க இருந்து கிளம்புங்க. என் கூட ஒரு டெரிஃபிக்கான வந்தே பாரத் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரெடி ஆயிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள், சேர்ந்தே பயணிப்போம். ஃபோர்ஸ் அசம்பிள், ரொம்ப ஃபோர்ஸா சொல்ல சொன்னீங்க, அதனால ரொம்ப ஃபோர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த கிளாக் டவருக்கு அப்படியே ரைட் சைடு உங்களுக்கு அன்ரிசர்வ் டிக்கெட் கவுண்டர், டிக்கெட் புக்கிங், அந்த ரிசர்வேஷன் சென்டர் எல்லாம் இருக்கு. மைசூர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்தாலே உங்களுக்கு டூரிஸ்ட் வைப் கிடைச்சிரும். ஏன்னா அந்த மாதிரியான முன்னாடி சிலைகளை வச்சிருக்காங்க, ஒருத்தர் போட்டோ எடுக்கிறாங்க, ஒருத்தங்க அப்படியே கேஷுவலா லக்கேஜ் இழுத்துட்டு நடந்து போறாங்க. பிசினஸ் டிராவலர் குழந்தைகளை கூப்பிட்டு டூருக்கு வந்திருக்காங்க போல. பையன் ஏதோ வேணும்னு கேட்கறான். ஸோ முன்னாடி இந்த சிலைகளை பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. நம்ம வண்டி 1வது பிளாட்ஃபார்ம்ல முன்னாடியே நிக்குதுங்க. மைசூர் ரயில்வே ஸ்டேஷன் NSG கிரேட் 2 ஸ்டேஷனுங்க. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் பெங்களூர் டிவிஷனுக்கு கீழே இந்த ரயில்வே ஸ்டேஷன் வரும். அப்படியே மைசூரோட பெயர் காரணத்தையும் பார்த்தலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க இதோட பெயர் காரணம். மகிஷாசூர ஊரு அப்படின்னு வந்து பண்டைய காலங்களில் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. இந்த மகிஷாசூரன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் ஒரு அரக்கங்க, எரும தலையை கொண்ட ஒரு அரக்கன். அந்த அரக்கனை வதம் பண்ணிட்டு தான் சாமுண்டி மலை மேல அந்த அம்மன் வந்து அருள் பாலிக்கிறாங்க. சோ மகிஷாசூர ஊரு அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூப்பிடறதுக்கு ஏத்த மாதிரி மைசூர் அப்படின்னு ஆங்கிலிசைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இங்கிலீஷ்ல இருக்கிற ஊர் பேரை எல்லாம் கன்னடத்துல மாத்தணும் அப்படின்னு மைசூரா இருந்ததா மைசூரு அப்படின்னு மாத்திருக்காங்க. இதுதான் நம்ம டிராவல் பண்ணக்கூடிய C4 கோச்சுங்க. எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு பாருங்க. மெயின்டெனன்ஸ் பண்றாங்களா இல்லையானே தெரியல. காலையில் நல்லா கழுவி விட்டு வரக்குள்ள இவ்வளவு அழுக்காயிருச்சா அப்படிங்கிறது தெரியல. அப்படியே 3வது பிளாட்ஃபார்ம்ல மைசூர்ல இருந்து கொச்சுவேலி போற எக்ஸ்பிரஸ், திருவனந்தபுரம் நார்த் போற எக்ஸ்பிரஸ் நிக்குது. இந்த வண்டியில் நம்ம கொச்சுவேலியில இருந்து மைசூர் வரைக்கும் வந்து vlog பண்ணி போட்டிருக்கோம். சேனல் இருக்கு பாருங்க. நம்ம வண்டி புதன்கிழமை மட்டும் ஓடாதுங்க. மத்த நாள் மதியானம் 1:05 மைசூர்ல இருந்து கிளம்பி நைட் 7:20 சென்னை சென்ட்ரல் போகும். மொத்தம் 497 கிலோமீட்டர் 6.25 மணி நேரத்தில் நம்ம வண்டி கவர் பண்ணதுங்க. ஆவரேஜ் ஸ்பீடு கிட்டத்தட்ட 79 கிலோமீட்டர். நடுவுல 2 ஸ்டாப் தாங்க. KSR பெங்களூர் காட்பாடியில் மட்டும் தான் நிக்கும். மறுமார்க்கத்தில் நம்ம வண்டி புதன்கிழமை தவிர மத்த நாள் காலையில் 5:50 சென்னை சென்ட்ரல் இருந்து கிளம்பி மதியானம் 12:20 மைசூர் வருங்க. சென்னையில இருந்து மைசூர் வரும்போது கிட்டத்தட்ட 6.5 மணி நேரம் எடுத்துக்குது. ஒரு 15 மினிட்ஸ் ஜர்னி டைம் அதிகம். ரீசெண்டா தான் பெங்களூர் ஜோலார்பேட்டை ஸ்ட்ரெச்சர் மேக்ஸிமம் 130 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட் பண்ணாங்க. அந்த அப்கிரேட் முடிஞ்சோடனே 130 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்தே பாரத் மட்டும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. சரி, அதுதான் ஸ்பீட் அதிகம் பண்ணிட்டாங்களே, நம்ம வண்டியோட ஜர்னி டைம் குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதிலை நான் போக போக சொல்றேன். நம்ம வண்டியில மொத்தம் 16 கோச் இருக்குங்க. 2 எக்ஸிக்யூட்டிவ் காரு, 16 நார்மல் சேர் காரு. நம்ம இன்னைக்கு ஒரு நார்மல் சேர் கார்ல தான் ஜர்னி பண்ண போறோம். முதல்ல E1 எக்ஸிக்யூட்டிவ் கார் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். சீட் கலர் மட்டும் எக்ஸிக்யூட்டிவ் கார்ல எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஏன்னா மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ராயலா ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷன் பாக்குறதுக்கே நல்லா இருக்குங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கார்ல உங்களுக்கு தெரிஞ்சதுதான் 2-2 அரேஞ்ச்மெண்ட்ல சீட்டு. கோச் எல்லாம் பாருங்க எவ்வளவு இதா இருக்குன்னு. இது கரையா இல்ல இது என்ன அழுக்கா என்ன அப்படின்னு எனக்கும் தெரியல. கிளீன் பண்ணாலும் இதெல்லாம் போகுமா அப்படிங்கறதும் தெரியல. ஏன்னா இப்பதான் ஒருத்தர் கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு, அவர் தொடச்சு இது போகல அப்படின்னா இந்த டிசைன்ல ஏதோ ஃபால்ட் இருக்கு போல. நம்ம கோச் பின்னாடி இருக்குங்க. முன்னாடி போய் டிரைவிங் கார்ல ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு அப்புறம் நம்ம கோச்சுக்கு போய்க்கலாம். ஒரு கோச் தான் அப்படின்னு பார்த்தா எல்லா கோச்சும் இப்படிதான் இருக்கு. சோ வந்தே பாரத் வந்துட்டு இயராக இந்த மாதிரி மாறிடும் போல. அதனாலதான் ஒயிட் கலர்லாம் மாத்திட்டு ஆரஞ்சு கலர்ல விடுறாங்க போல. ஏன்னா ஒயிட்ங்கிறனாலதான் இந்த கரை அப்பட்டமா தெரியுது, ஆரஞ்சுல தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. இல்லைங்க, ஏதோ கரை மாதிரி புடிச்சிருக்கு. நம்ம நார்மலா ஒரு ட்ரெயின்ல போறோம்னா நம்ம ட்ரெயினை வந்து இன்ஜின் கூட்டிட்டு போவாங்க. இன்ஜினை லோகோ லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே அது தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வந்தே பாரத்ல நம்மள கூட்டிட்டு போறதுக்கு ஒரு யூனிட் இருக்கும் இல்லைங்களா, அந்த யூனிட்டுக்கு பேரு டிரைவிங் காருங்க. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக சொல்றேன்.
வழக்கம் போல இதுவும் ஒரு சடன் பிளான் தாங்க. லாங் பிளான் பண்ணா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுறது இல்ல. நம்ம ஒரு சண்டே மாதிரி கிளம்புறோம். நான் டிக்கெட் வந்து வெள்ளிக்கிழமை காலையில புக் பண்ணுங்க. புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட் ஒண்ணு, சனிக்கிழமை காலையிலேயே நம்ம டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆகி நமக்கு இப்போ விண்டோ சீட் கிடைச்சிருக்குங்க. நம்ம வண்டியில லஞ்சும் உண்டுங்க. ஒரு 1:30 1:45 மாதிரி லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இது வந்து சேர் காரோட அரேஞ்ச்மெண்ட்டுங்க. உங்களுக்கே தெரிஞ்சதுதான், ஆல்ரெடி நம்மளே நிறைய பார்த்துட்டோம். 3-2 அரேஞ்ச்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. சீட் கலர் நல்லா இருக்குங்க. சீட் கலர் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எக்ஸிகியூட்டிவ் கார்லயும் சரி, நார்மல் சேர் கார்லயும் சரி, ரெண்டுமே தரமா இருக்கு கலரு. ஒரு சில வண்டிகள்ல சேர் கார்ல சீட் கலர் நல்லா இருக்கும், எக்ஸிகியூட்டிவ் கார்ல சொதப்பிடுவாங்க. இல்லைன்னா சேர் கார்ல நல்லா இருக்காது, எக்ஸிகியூட்டிவ் கார்ல நல்லா இருக்கும். பட் இந்த வண்டியில ரெண்டுலயுமே நல்லா இருக்கு. மைசூர் ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் 1ல இந்த மாதிரி ஃப்ரூட் ஷாப் இருக்குங்க. இது வந்து ஹாப்காம்ஸ் சொல்லுவாங்க. கர்நாடகா கவர்மெண்டோட கூட்டுறவு காய்கறி விற்பனை நிலையம். இங்க வந்து ஃப்ரூட்ஸ் வித்துட்டு இருக்காங்க. ஹாப்காம்ஸ்ல ஃப்ரூட்ஸ் நல்லா இருக்கும். நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்கேன். சோ நீங்க மைசூர் ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் 1ல வர மாதிரி இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எங்க இருக்குன்னா டுவர்ட்ஸ் பெங்களூர் போற சைடு இருக்கு. வழக்கமான வந்தே பாரத்ல என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுப்பாங்களோ அதுதான். லெக் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குங்க. அப்புறம் நியூஸ் பேப்பர், இந்த வாட்டர் பாட்டில் பவுச் ட்ரே தாங்க சூப்பரா கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க, 2 வருஷமாயி எந்த டேமேஜ் ஆகாம அப்படியே நல்லா இருக்கு. அப்புறம் இது ஏதோ ஹேங்கர், இந்த ஜாக்கெட் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஹோல் இருக்கு. அப்புறம் சைடுல வந்துட்டு உங்களுக்கு பவர் சாக்கெட் இருக்கு. கீழே நம்ம கோச் இங்கேயே ஃபுல் ஆயிருச்சுங்க. அவைலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கரண்ட் அவைலபிலிட்டியில ஒரு சீட்டும் கிடையாது. ஏன்னா சண்டேங்க. சண்டே தவிர மத்த நாள்ல நம்ம வண்டியில கரண்ட் அவைலபிலிட்டிலேயே சீட் கிடைக்கும். நம்ம வண்டியில எப்படி டிக்கெட் அலாட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 8 கோச் மைசூர்ல இருந்து சென்னை வரைக்குங்க, இன்னொரு 8 கோச் பெங்களூர்ல இருந்து சென்னை வரைக்கும், அந்த மாதிரி பிரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வண்டியில எப்படி டிக்கெட் அலாட் பண்றாங்கன்னா, 8 கோச் மைசூர்ல இருந்து சென்னை வரைக்கும் அப்படி அலாட் பண்றாங்க. இன்னொரு 8 கோச் பெங்களூர்ல இருந்து சென்னை வரைக்கும், இந்த மாதிரி தான் டிக்கெட் அலாட் பண்றாங்க. உங்களுக்கு மைசூர்ல இருந்து சென்னை வரைக்கும் டிக்கெட் கிடைக்கலன்னா பெங்களூர்ல இருந்து சென்னை வரைக்கும் தேடி பாருங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கோச்சை வந்து பாதி பாதியா பிரிச்சு டிக்கெட் அலாட் பண்றாங்க. நமக்கு லஞ்ச் உண்டுங்க. இருந்தாலும் வந்துட்டு இந்த நாம்கின் ஏதோ பஞ்சாபி தட்கான முறுக்கு மாதிரி இருந்தது, பட்டர் முறுக்கு மாதிரி, இது வாங்கி வச்சிருக்கேன். லஞ்ச் எப்படி இருக்கும்னு தெரியல, ஒரு சேஃப்டிக்காக இது வாங்கியிருக்காங்க. ஒரு நிமிஷம் முன்னாடியே டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பரவாயில்லையே. ஷெட்யூல் படி 12:30 தான் நம்ம வண்டி மைசூர் வரணும். ஆனா எப்பவுமே 12 மணி மாதிரி வந்துருங்களா. வண்டி வந்தோடனே டக்குன்னு கிளீன் பண்ணி திரும்ப 1:05 டிபார்ச்சருக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்ம வண்டி இன்னைக்கு 12 மணிக்கே வந்துருச்சுங்க. வந்தோடனே கிளீன் பண்ணிட்டாங்க. கிளீன்லினஸ் பொறுத்த வரைக்கும் வண்டி சூப்பராகவே இருக்கு. இந்த ஆப்காம்ஸ் நான் சொன்னது. பாய் பாய் மைசூர். கர்வ பாருங்க ஜி, தாறுமாறான கர்வங்க. நகனஹள்ளி அப்படிங்கிற ஊரை தாண்டவங்க. வண்டி ஸ்பீடு பிக்கப் ஆயிடுச்சுங்க. காயத்தை தவிர்க்க அதிக சுமை ஏற்றுவதை தவிர்த்து பொருட்களை சரியாக அடுக்கி வைக்கவும். மாசுங்க கருவை. ஸ்ரீரங்கப்பட்டினம் ஹை ஸ்பீட் ஸ்கிப்பிங்கு முடிஞ்சோடனே காவேரி யாரும் இல்லை, இது பலஹள்ளி. இது ஸ்ரீரங்கப்பட்டினம் இல்லைங்க, பலஹள்ளி. காவேரி நல்லா இருக்குல்ல காவேரி பார்க்கறதுக்கு. காவேரி சவுத் பாயிண்ட்டுங்க. முடிஞ்சோடனே ஸ்ரீரங்கப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனு. எவ்வளோ ஸ்பீடில் ஸ்கிப் பண்ணுறோம்? 56 50 ஸ்பீடு குறையுதுங்க. இது சரியான ஒரு கருடான ஸ்டேஷனுங்க. செம்ம கருவு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், வந்தே பாரத்தில் உட்காந்து அந்த ட்ரெயின் கருவடிக்கிறத பார்க்குறதே ஒரு தனியான ஒரு ஆனந்தமான ஃபீலை. எத்தனை பேர்த்துக்கு இது பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே காவேரி சவுத் பாயிண்ட் முடிஞ்சு இப்போ நார்த் பாயிண்ட் வந்துருச்சு. இது அப்படியே அன்னிட்டு தான் வர போகிறேங்க. ஒரு 1 minute பியூர் ப்ரில்லியன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சம்மர் ட்ரீட்.
அவரையில் பாருங்க கீழே ரன்னிங் வாட்டர். கார் சின்ன பாலத்தில் கார் போகுது. அப்படியே அங்கே போயிடுவோம். நம்ம ராஜராணி எக்ஸ்பிரஸ் கிராசிங் எடுப்போம் வாங்க. நண்பர்கள் நிறைய பேர்த்தோட vlog நான் பார்ப்பேங்க. அவங்க வந்தே பாரத்தில் போகும்போது அவங்களுக்கு லஞ்ச் எப்படி வரும்னா பிரியாணி, தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி வரும். நம்ம இது வரைக்கும் போன எல்லா வந்தே பாரத்திலயும் நமக்கு டின்னரா இருக்கட்டும், லஞ்சா இருக்கட்டும், ரைஸ், பன்னீர் கிரேவி அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் பிரியாணி எல்லாம் கிடைக்குது, நமக்கு ட்ரெயின்ல போனா வெறும் சாப்பாடு கிரேவி மட்டும் தான் கிடைக்குது அப்படின்னு மன உளைச்சல்ல இருந்தேன். அந்த மன உளைச்சல இந்த வந்தே பாரத் போக்கிடுச்சு. இன்னைக்கு நமக்கு பிரியாணி, கர்ட் ரைஸ் எல்லாம் வந்திருக்கு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ராஜராணி 2 லேப் 7 போட்டு இழுக்கிறாங்க, ஆச்சரியமா இருக்கு. இந்த வண்டியிலேயே நம்ம ஆல்ரெடி vlog பண்ணியிருக்கோங்க, சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஒரு வண்டியை ஓவர்டேக் எடுக்க போறோங்க. அந்த வண்டி இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இந்த பக்கமே நின்றுட்டு இருக்குங்க. மைசூர்ல இருந்து திருவனந்தபுரம் நார்த் போற வண்டி. ட்ரெயின் நம்பர் 16315. மண்டியா கிராஸ் பண்றோங்க. டைம் 1:40 ஆகுது. இன்னும் 1 மணி நேரத்துல நான் வந்து பெங்களூர் ரீச் பண்ணிடுவோம். ஸ்கிப் எடுக்கலாம்னு பார்த்தா ஏதோ கூட்ஸ் வண்டியாவது போட்டாங்க. அந்த ஒரு வரணும். ராமநகரம். கிலோமீட்டர் ஸ்பீடில் பீடடியை கிராஸ் பண்ணுறோம். பாருங்க 102, 103, இப்போ 106, 104, ஆவரேஜாக 105 ஸ்பீடுங்க. செம்ம ஸ்கிப்பிங் இது. பீஸ்ட் ஸ்கிப்பிங் பீடடியா. C3 ஃபுல்லாவே எம்டியா இருக்கு தான் பாருங்க. இதெல்லாம் ஃபுல்லா பெங்களூர்ல தாங்க ஃபில் ஆகும் இந்த கோச். லஞ்ச் பொறுத்த வரைக்கும் தயிர் சாதம் தாங்க டாப். ஒரு சில கோயில்ல தயிர் சாதத்தை பிரசாதமா கொடுப்பாங்க, நல்லா கொல 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 கொலன்னு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி தயிர் சாதம் சூப்பரா இருந்ததுங்க. சப்பாத்தி பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான சப்பாத்திங்க, எதுலயுமே சூடு இல்ல. வண்டி செம ஷேக்கிங்க. 110 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு இல்லைங்களா. லஞ்ச் பொறுத்த வரைக்கும் எதுவுமே சூடா இல்ல. தயிர் சாதம் சூப்பரா இருந்தது. பிரியாணியே அது பிரியாணின்னே சொல்ல முடியாதுங்க. இந்த பிரியாணி சாப்பிடுறவங்க பிரியாணியை வெறுத்துருவாங்க, அந்த அளவுக்கான ஒரு பிரியாணி. இன்னைக்கு ஒரு டிஃபரன்ஸுக்காக நான்வெஜ் ஆப்ட் பண்ணிருந்தேன். சிக்கன் கிரேவி வந்திருந்தது, 2 பீஸ் சிக்கன் போட்டிருந்தாங்க. சிக்கன் கிரேவி நல்லா இருந்ததுங்க. ஓவராலா லஞ்ச் ஒரு எபோவ் ஆவரேஜான லஞ்சுங்க. கெங்கேரி ஹை ஸ்பீட் ஸ்கிப் பண்ணுவோன்னு பார்த்தா அந்த பக்கம் ஹுபள்ளி KSR பெங்களூரு நைட் ட்ரெயின் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்லீப்பர் கோச்சஸ் பாக்குறேன். என்ன ஸ்பீட்ல ஸ்கிப் பண்றோம் இருங்க காமிக்கிறேன். என்ன ஸ்பீடு இந்த ஸ்பீடா மீட்டர் லோட் ஆயிட்டு இருக்குங்க. அதுக்குள்ள நம்ம ஸ்கிப்பிங்கே முடிச்சிருவோம் இருக்கு. ஆமா லோட் ஆயிடுச்சுங்க. 47, 50 பார்த்துக்கோங்க. 50 கிலோமீட்டர் ஸ்பீடு. நம்ம ஒரு ஸ்டேஷன் ஸ்கிப்பிங் இருக்கலாம்னு வந்து நிற்கும் போதுதான் வண்டி வந்து ஸ்லோ ஆயிடுது. என்ன பண்றது, நம்ம டிசைன்லயே இருக்க மாட்டிருக்கு. கெங்கேரி ஸ்டேஷன் வந்து ரீடெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்க மாட்டிருக்குங்க. மேல அந்த சன்ரூஃப் போடுறதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. பை கெங்கேரி. பாருங்க ஜி, கர்வு மட்டும் பாருங்க, கலிந்து விடுவார்கள் அதை பார்த்தாலே. ஆப்போசிட்ல ஒரு வண்டி வேப்சவனம் நிக்குது. அநேகமா மைசூர் போற வண்டியா இருக்கலாம். என்ன வண்டின்னு பாக்குறேங்க. கிருஷ்ணராஜபுரம் வேப்சவன். என்ன வண்டி? மதியானம் மைசூர் போற வண்டி. வெல்கம் டு KSR பெங்களூரு. ஒரு 5 நிமிஷம் டிலேல தாங்க இங்க ரீச் பண்ணிருக்கோம். இங்க ஒரு 5 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டாப் காட்பாடிங்க. 230 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ரன் இருக்கு. ஒரு 130 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பா டிராவல் பண்ணி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பான KSR பெங்களூர் வந்திருக்காங்க. நம்ம வண்டிக்கு ரேக் ஷேரிங் எதுவும் கிடையாதுங்க. ஒரு டெடிகேட்டட் ரேக் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. நம்ம வண்டியோட பிரைமரி மெயின்டெனன்ஸ் பேசின் பிரிட்ஜ்ல பண்ணுவாங்க.
ட்ரெயின் எடுக்கிறதுக்குள்ள எப்படியே உள்ள ஏறிட்டோம். அதனால வந்தே பாரத்தில் இல்ல எந்த ட்ரெயின்ல போற மாதிரி இருந்தாலுமே இறங்கி ஏறுறதை அவாய்ட் பண்ணிக்கணும்னு இருக்காங்க இனிமேல். நவம்பர் 11, 2022 கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம வண்டி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம வண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் விளாகிங் பண்ணிட்டு தாங்க இருந்தேன். ஒரு 10-15 விளாக் பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வண்டியோட இன்னாகுரல் ரன் எப்படியும் பண்ணிடணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஆர்வத்தோட இருந்தாங்க. பட் கடைசி நேரத்துல ஒய்ஃப் கிட்ட இருந்து பர்மிஷன் கிடைக்காதனால பண்ண முடியாம போயிடுச்சு. அப்ப நம்ம இந்த விளாக் பண்ணியிருந்தா எந்த அளவுக்கு நல்லா பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்ல தெரியலங்க. ஏன்னா அப்ப பண்றதை விட இப்ப நான் விளாகிங் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விளாகிங் முன்னாடி பண்ணதுக்கும் இப்ப பண்றதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா இல்ல இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டா ஒரு 6 நிமிஷம் இருக்குங்க. 2:50க்குள்ள வந்தது, 2:56 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாருங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல அழகா ஒரு கோயில் இருக்கு. விநாயகர் கோயிலா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன கோயில்னு பார்த்து சொல்றேன். இப்ப க்ளோஸ் ஆயிருக்குங்க, அதனால என்ன சாமின்னு கண்டுபிடிக்க முடியல. இது எந்த பிளாட்ஃபார்ம்னு முதல்ல கண்டுபிடிக்கணுங்க. அப்பதான் அந்த கோயில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அநேகமா 8வது பிளாட்ஃபார்மா இருக்கும். இங்க மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் பாருங்க எப்படி பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க. இது 7வது பிளாட்ஃபார்முங்க. எப்படி சொல்றோம்னா நம்ம அனுபூதி கிளாஸ்ல பெங்களூர் வந்து சென்னை வரைக்கும் போனோம்ல, அப்ப இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் ஏறணும். இங்க நின்றுதான் நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். அதனால எனக்கு இது நல்லா ஞாபகம் இருக்கு. பாருங்க C3 ஃபுல் ஆயிருச்சு. பாய் KSR பெங்களூரு. ஒரு என்ட்ரன்ஸுங்க. இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து வாக் ஸ்டார்ட் பண்ணும் சீக்கிரம். கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன், பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் ஸ்கிப் பண்றோம். ஸ்லோ ஸ்கிப்பிங் தாங்க. அது என்ன வண்டியா இருக்கும்னு தெரியலையே. 16 கார் வந்தே பாரத் மாதிரி இருக்கு. ஏதாவது போட்டிருக்காங்களா? ஆஃப் ஆயிருக்குங்க. மதுரை பெங்களூர் வந்தே பாரத்தும் போயிருக்கும். கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரத்தும் கிளம்பி இருக்கும். குர்லா எக்ஸ்பிரஸ்ங்க. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து மும்பை LTT போற குர்லா எக்ஸ்பிரஸ் கிராசிங். இதுக்காகத்தான் இந்த நேரம் இங்க வெயிட் பண்ணாங்க. எடுத்தாச்சு. கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் போட்டிருக்காங்க. வண்டி கூட்டம் தாங்க. சம்மர் சீசன் அப்படிங்கறதுனால கூட்டமா இருக்கு போல வண்டி. கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூருக்கு இந்த வண்டி டிக்கெட் பார்த்தா ரிக்ரெட் தாங்க. போன வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் பார்த்தா 3 நாளைக்கு ரிக்ரெட் தான். நடுவுல துரந்த எக்ஸ்பிரஸ் லைவரி போட்ட பேண்ட்ரி கார் இருக்கா? அத்தனை நாள் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல. அப்படின்னா சீக்கிரமா இந்த வண்டியில போய் பேண்ட்ரி ட்ரை பண்ணிட வேண்டியதான். இப்பதான் அந்த பையப்பனல்லி ஆக்சிலரி பைபாஸ் கேபின்ல இருந்து பையப்பனல்லி கேபினுக்குள்ள நம்ம கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் குர்லா எக்ஸ்பிரஸ் நுழையுது. கிருஷ்ணராஜபுரம். ஆப்போசிட்ல ஹவுரா SMBT பெங்களூரு துரந்தோன்னு நினைக்கிறேன். ரொம்ப இது நம்ம வந்த வண்டி தாங்க, அந்த ஹவுரா SMBT பெங்களூரு துரந்தோ. ஆனால் இதில் இத்தனை ஸ்லீப்பர் இருக்காது. இப்போ வேற வண்டியா இருக்கலாம், மெயிலா கூட இருக்கலாம். சூப்பருங்க. 130 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ரன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கிருஷ்ணராஜபுரம்ல இருந்து பெரம்பூர் வரைக்கும் 130 கிலோமீட்டர் பர் மீட்டர். நமக்கு சங்கமித்ரா. பங்கார்பேட் ஜங்ஷன்ல ஒரு அன்ஷெட்யூல்டு ஸ்டாப்புங்க. கோலாரில் இருந்தா லைன் பிரியுது. 4:08க்கு டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டாங்க. வழக்கம் போல காஃபி தான் வாங்கியிருக்கேன் நானு. குப்பமா கிராஸ் பண்றாங்க, அதுவும் மெதுவா கிராஸ் பண்றோம். நான் ஒரு ஹை ஸ்பீட் ஸ்கிப்பிங் எதிர்பார்த்தேன், பட் ஏமாற்றம். மெதுவா தான் கிராஸ் பண்றாங்க. குப்பம்ல ஒரு அன்ஷெட்யூல்டு ஸ்டாப்புங்க. குப்பம்ல இருந்து கிளம்பும் போது நம்மளோட புல் ஆக்சிலரேஷன் அதிகமாயிட்டே இருக்குங்க. 0ல இருந்து இப்ப 30 வந்துட்டோம். சோமநாயக்கம்பட்டி.
ஏலகிரி மலை. ஏலகிரி மலையை நம்ம ரொம்ப நாளா அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம். மேல போறதுக்கான வாய்ப்பு அமையவே மாட்டேங்குதுங்க. கூடிய சீக்கிரம் மேல போய் ஒரு vlog போடணும். ஜோலார்பேட்டை பைபாஸ் கேபின் 82 கிலோமீட்டர் ஸ்கிப் பண்றோம். ஜோலார்பேட்டை எப்படி ஸ்கிப் பண்றோம் பார்க்கலாம். சென்னை கோயம்புத்தூர் மெயின் லைன் ஜாயின் பண்ணிட்டோங்க. டாடா நகர் எர்ணாகுளம் பாஸ் ஆகுதுங்க. ஜோலார்பேட்டையை கிராஸ் பண்றோங்க. மெதுவா கிராஸ் பண்றோம். எப்பவுமே ஜோலார்பேட்டை மெதுவா தான் கிராஸ் பண்ண விடுங்க. அடுத்து வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் கிராசிங் இருக்கு, அதை பாத்திரலாம். அதே மாதிரி அந்த ரைட் மோஸ்ட் கார்னர்ல ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ண போறோம். என்ன வண்டினா, இதுக்கு முன்னாடி டாடா நகர்ல இருந்து எர்ணாகுளம் போற வண்டியை பாத்தீங்கல்ல, இது வந்து எர்ணாகுளத்துல இருந்து டாடா நகர் போற வண்டி. இதை ஓவர்டேக் பண்றோம். அப்படியே வந்துட்டு வெஸ்ட் கோஸ்ட் உள்ள வருவான்னு நினைக்கிறேங்க. வெஸ்ட் கோஸ்ட் கிராசிங் இருக்கு. டைம் கரெக்டா 5:01. ஸ்பீடு மட்டும் பார்க்கலாம். போன தடவை நம்ம சதாப்தியில பெங்களூர்ல இருந்து சென்னை வந்தப்போ இதே ஸ்பீட்ல தான் ஜோலார்பேட்டையை கிராஸ் பண்ணோம். கரோடு பிளாட்ஃபார்ம் போல மெதுவா போறாங்க பாருங்க. 13 கிலோமீட்டர் ஸ்பீடு. 13ன்னு காமிச்சது, அதுக்குள்ள வந்து 5ல வந்துச்சு. 7 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஸ்கிப் பண்றோம். மரம் பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. ஜோலார்பேட்டை ஈரோடு பேசஞ்சர் அந்த ட்ரெயின் வீடியோவை மறக்கவே முடியாதுங்க. சரியான வெயில். ஆக்சுவலா தமிழ்நாட்டுல தாங்க வெயில் போட்டு பொலன்னு பொழக்குது. பெங்களூர் மைசூர்ல எல்லாம் வந்துட்டு வெயிலே இல்ல, வெயிலே தெரியல. இது சம்மர் சீசன் மாதிரியே வந்துட்டு அங்க தெரியலைங்க. அங்கெல்லாம் வந்து செம கூல் கிளைமேட். மைசூர்ல இப்ப 33 டிகிரி செல்சியஸ் இருக்குங்க. வெஸ்ட் கோஸ்ட் 1வது பிளாட்ஃபார்ம்ல அரைவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அரைவ் ஆயிடுச்சுங்க. அந்த பக்கம் ரைட் மோஸ்ட் ஓரத்துல நின்றுட்டு இருக்கு. நம்ம ஏதாவது ட்ரெயின் கிராசிங் கால்குலேட் பண்ணி இறந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி ஆயிருது. சரி, ஓகே. எர்ணாகுளம் டாடா நகரை டாடா நகர் ராப்சவனே புல் பண்ணுது. அப்புறம் அப்படியே அந்த பக்கம் வெஸ்ட் கோஸ்ட். பை பை ஜோலார்பேட்டை. வாணியம்பாடி. கோவை இன்டர்சிட்டி. ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிவ்யூ பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே பேக்கடு ஃபுட் தான். அந்த மசால் வடை பத்தி சொல்லணும்னா மசால் வடை தாயா நல்லாவே இருந்தது. வழக்கம் போல சூடு இல்ல. இந்த இடத்துல ஃபேர் பாத்துடலாங்க. நான் ஜெனரல்ல தான் டிக்கெட் போட்டேன். ஜெனரல் டிக்கெட் இந்த வண்டியில மைசூர்ல இருந்து சென்னை போறதுக்கு 1380 ரூபா. இதுல கேட்டரிங் சார்ஜ் மட்டும் 323 ரூபாங்க. இதே எக்ஸிகியூட்டிவ் கார்ல மைசூர்ல இருந்து சென்னை வரைக்கும் போறதுக்கு 2500 ரூபாங்க. அதுல கேட்டரிங் சார்ஜ் 384 ரூபாய். நம்ம திருவனந்தபுரத்துல இருந்து காசர்கோடு வரைக்கும் போன ஞாபகம் இருக்குங்களா வந்தே பாரத்ல? அதுல கேட்டரிங் சார்ஜ் கிட்டத்தட்ட 350 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த 350 ரூபாய் கேட்டரிங் சார்ஜுக்குள்ளாரே நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட், மதியானம் லஞ்ச், காலையில டீ, இந்த 3 வந்துருச்சு. பட் நமக்கு இன்னைக்கு லஞ்சும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ மட்டும் தான். இதுக்கு மட்டும் 323 ரூபாய் போட்டிருக்காங்க. என்ன கேட்டா வந்துட்டு இந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் வந்தே பாரத்ல இப்ப vlog பண்றதுக்காக வந்தனாலதான் கேட்டரிங் போட்டு வர்றேங்க. இதே vlog பண்ணாம நார்மலா வர மாதிரி இருந்தா நான் எப்பவுமே கேட்டரிங் அவாய்ட் பண்ணிட்டு தான் டிராவல் பண்ணுவேன். சோ கேட்டரிங் போடுறதா வேண்டாமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன கேட்டீங்கன்னா கேட்டரிங் இல்லாம டிராவல் பண்ணுங்க. கிளீன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு டவுட்டா இருக்குங்க. என்ன ஸ்பீடுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 130 தான் கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். டெரிஃபிக்கான கிராசிங் இது. அக்ரஸிவ் ஆம்பூர் கிராசிங்னு சப்டைட்டில் போட்டுருவோம். அந்த பக்கம் ஏதோ வண்டி, என்ன வண்டின்னு தெரியலையே. அது மிஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன வண்டின்னு தெரியல. மைசூர்ல இருந்து சென்னை போறதுக்கு ரேட்டு பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப காலையில சென்னையில இருந்து மைசூர் வர்றதுக்கு ரேட்டு பார்த்துலாம். என்ன அதே ஃபேர் தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதாங்க இல்ல. காலையில சென்னையில இருந்து மைசூர் வரும்போது கிட்டத்தட்ட 100 ரூபாய் கம்மியா வருது. சேர் கார்ல 1265 ரூபாய். இதுல கேட்டரிங் சார்ஜ் மட்டும் 208 ரூபாங்க. எக்ஸிகியூட்டிவ் கார்ல 2400 ரூபாய். இதுல கேட்டரிங் சார்ஜ் மட்டும் 280. நான் நோட் பண்ண வரைக்கும் வந்தே பாரதா இருக்கும், சதாப்தியா இருக்கும், நம்ம காலையில நேரம் டிராவல் பண்ணும்போது கேட்டரிங் சார்ஜ் கம்மியா தான் வருது. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த கேட்டரர்ஸ்க்கு வந்து கம்மியா தான் செலவாகும் போல. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட நோட் பண்ணுங்க. நம்ம வண்டி மைசூர்ல இருந்து சென்னை போகும்போது சண்டேஸ் தவிர மத்த நாள்லாம் ஆக்குபன்சி கம்மியா இருக்கு. பட் காலையில சென்னையில இருந்து மைசூர் வரும்போது அடுத்த 2 வாரத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வெயிட்டிங் லிஸ்ட்டுங்க. சம்மர் லீவுங்கறனால இப்படி இருக்கா இல்ல எப்பவுமே இந்த வண்டி சென்னையில இருந்து மைசூர் வரும்போது ஹை ஆக்குபன்சியோட தான் வருமானு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ಭಾರತೀಯ ರೈಲ್ವೆಯಲ್ಲಿ
ஒரு சூப்பரான சன்செட் ஆயிட்டு இருக்கு. 6 மணிக்கு இங்க இருந்து கிளம்பிட்டோம். புல்லு பாருங்க, வண்டி வந்து எடுக்கும் போதே சரி புல்ல எடுக்கிறாங்க. நம்ம வண்டி மொத்தம் 2 ஜோன்ல டிராவல் பண்ணாருங்க. ஒன்னு சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ், இன்னொன்னு சதர்ன் ரயில்வேஸ். ஜோலார்பேட்டை வரைக்கும் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ்ங்க. மைசூர்ல ஆரம்பிச்சு ஜோலார்பேட்டை வரைக்கும் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ், ஜோலார்பேட்டையில இருந்து சென்ட்ரல் வரைக்கும் சதர்ன் ரயில்வேஸ். 130 கிலோமீட்டர் சென்ட்ரல் வரைக்கும் நான் ஸ்டாப் ரன் இருக்குங்க. நம்ம வண்டியோட ஸ்பீட பத்தி பாத்திரலாங்க. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் பெங்களூர் கிருஷ்ணராஜபுரத்துல இருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரெச் 130 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீட் போலாம் அப்படின்னு அப்டேட் பண்ணாங்க. இந்த ஸ்ட்ரெச் தான் ரீசெண்டா 130 கிலோமீட்டருக்கு அப்டேட் ஆயிருக்குங்க. அதுக்கு முன்னாடியே பெரம்பூர்ல இருந்து ஜோலார்பேட்டை ஸ்ட்ரெச் 130 கிலோமீட்டர் வரைக்கும் போலாம். சரி, ஸ்பீடு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கேன், நம்ம வண்டியோட டிராவல் டைம் குறைஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லைங்க. அதே டைம் தான். இதுக்கு முன்னாடி என்ன டைம்ல ஓடிட்டு இருந்ததோ அதே டைம்ல தான் இப்பவும் ஓடுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி ஸ்பீடை அதிகப்படுத்தி விட்டு இந்த எக்ஸ்ட்ரா டைம் வரும் இல்லைங்களா, அதை வந்து ஸ்லாக் டைமா போட்டுறாங்க போல. நம்ம வண்டி இன்னைக்கு காலையில 12 மணிக்கே மைசூர் ரீச் ஆயிடுச்சுங்க, ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே. 20 நிமிஷம் நம்ம வண்டி முன்னாடியே போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம ரயில்வேஸ்க்கு ஒரு பெருமை தான் இல்லைங்களா. எனக்கு இந்த கான்செப்ட் தாங்க புரியல. ஸ்பீட் அதிகமான டைம் குறையணும் தானே, ஏன் டைம் குறையாம ஓடிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஷோலிங்கர் செம்ம ரிஃப்ளெக்ஷனா இருக்குங்க. இனி வரும் ஸ்டேஷன் சார்ஜ் மட்டும் தான். அரக்கோணம் டைம் 6:40ங்க. டிலேல தான் கிராஸ் பண்றோம். 6:20 மாதிரி நமக்கு ரீச் பண்ணிருக்கோனுங்க. கண்ணாடியில ரிஃப்ளெக்ஷன் செமையா இருக்குங்க, அதனால வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. இதுக்கு அடுத்து 2-3 ட்ரெயின் கிராசிங் இருக்குங்க, அதை நான் எடுக்க ட்ரை பண்றேன். ஒருவேளை அது ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் நல்லா வந்ததுன்னா ஃபைனல் எடிட்ல அதை பாப்பீங்க, அப்படின்னா அதை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஸ்ட்ரெயிட்டா உங்களை சென்ட்ரல்ல மீட் பண்றேன். ஏலகிரி எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன். ஆமாங்க. என்ன கூட்டம் பாருங்க, திருவள்ளூர்ல அந்த இஎம்ஐ ட்ரெயின்ல சரியான கூட்டமா இருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பேசன் பிரிட்ஜ் ஜங்ஷனை தாண்டோம், ஆப்போசிட்ல ஷண்ட் பண்ணி ஒரு ட்ரெயின் எடுத்துட்டு போறாங்க. அநேகமா ஆலப்புழா வண்டியா இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, சென்னை ஆலப்புழா வண்டி தான் ஷண்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. பதினஞ்சு நிமிஷம் டிலேல தாங்க நம்ம இன்னைக்கு சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணிருக்கோம். டைம் 7:35 ஆகுது. பிளாட்ஃபார்ம் 2Aல அரைவ் ஆயிருக்கோங்க. வித் ரொம்ப கம்மி அப்படிங்கறனால ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு. வெளியே ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்குங்க, அது ஆவறதில்ல அப்படின்னு ட்ரெயினுக்குள்ளேயே ஏறி நடந்து அப்படியே வெளியே போயிடலான் இருக்கேன். இந்த வண்டி புதுசா லான்ச் ஆயிருக்குங்க. வாரத்துல 5 நாள் தான் ஓடும். மே 3 தான் இந்த வண்டியை இன்டாகிரேட் பண்ணாங்க. நம்ம வண்டியை இன்ட்ரோடியூஸ் பண்ண 5வது நாளே மாடு இல்லைங்க, ஒரு கண்ணுக்குட்டி மேல நம்ம வண்டி மோதி நம்ம வண்டியோட முன்னாடி டென்ட் விழுந்துருச்சு. ரயில்வே சேஃப்டி கமிஷன் ஒன்னு இருக்குங்க, ரயில்வே பாதுகாப்பு ஆணையம். அவங்களுக்கும் நம்ம இந்தியன் ரயில்வேஸ்க்கு வாய்க்கா தகராறு போல. இந்த பாம்பன் பாலம் திறக்கிறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு புது பாம்பன் பாலம் கட்டினது கொஞ்சம் சரியில்லை, அதுல ஒரு சில சேஃப்டி மெஷர்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லவும் அடுத்த நாளே சதர்ன் ரயில்வேஸ் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்க ப்ராப்பர் சேஃப்டி மெஷர்ஸ் யூஸ் பண்ணி தான் பாம்பன் பாலத்தை கட்டணும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாங்க. இப்ப இதே ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரயில்வே மினிஸ்ட்ரிக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புறாங்க. அது என்னன்னா, ஹை ஸ்பீட்ல போற வந்தே பாரத் ட்ரெயின் ஒரு மாடு மேல மோதுச்சுன்னா ட்ரெயின் தடம் புரண்டுரும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் அனுப்புறாங்க. இப்படி ரயில்வே சேஃப்டி கமிஷன் ரிப்போர்ட் அடிச்ச அடுத்த நாளே நம்ம சதர்ன் ரயில்வேஸ் ஒன்னு சொல்றாங்க, வந்தே பாரத் ரொம்ப சேஃப்டியான ட்ரெயின் தான். இந்த வந்தே பாரத்தோட டிரைவிங் கார் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோன் ஷேப்ல இருக்கும் இல்லைங்களா, அந்த கோன் ஷேப்ல எதுக்கு அப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, ஏதாவது ஆப்ஜெக்ட் மேல மோதுச்சுன்னா அதனால ஏற்படுற இம்பாக்ட் அந்த கோன் அப்சர்வ் பண்ணிக்குமா. அந்த முன்னாடி அந்த கோன் ஷேப்ல பண்ணிருக்காங்க இல்லைங்களா, அது வந்து ஒரு இம்பாக்ட் ப்ரூஃப் மெட்டீரியல் தான் அந்த கோன் ஷேப் டிசைனா பண்ணிருக்காங்களா. மேக்ஸிமம் இம்பாக்டே ஏற்படாது, இம்பாக்ட் ஏற்பட்டாலும் அதோட இம்பாக்டோட இன்டென்சிட்டி அந்த முன்னாடி இருக்கிற அந்த கோன் ஷேப் வந்து குறைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக கவச் வேற இருக்குங்களா. இந்த கவச் வந்து ஒரு தனி டாபிக், அதை பத்தி நம்ம ஒரு ஷார்ட்ஸ்ல பார்ப்போம். அதனால நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவச் பத்தி நான் போடுறேன். இந்த கவச்ங்கிறது ஒரு ஆன்டி கொலிஷன் மெக்கானிசம்ங்க. சோ ஓவராலா சதர்ன் ரயில்வேஸ் என்ன சொல்றாங்கன்னா, வந்தே பாரத் வந்துட்டு நம்ம கோன் ஷேப்ல பண்ணிருக்கோம், அதுல டிஃப்ளெக்ஷன் இருக்கு, அதுல கவச் இருக்கு, அதனால வந்துட்டு வந்தே பாரத் வந்து ரொம்ப சேஃப்டி தான், மாடே மோதினால் வந்து ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த ரயில்வே சேஃப்டி கமிஷனும் சதர்ன் ரயில்வேஸும் மாறி 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 இதை சொல்றதை பார்த்தா எனக்கு ஒரு பாராடாக்ஸ் தான்
தாங்க ஞாபகம் வருது. irresistible force paradox அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அது சிம்பிளா ஒண்ணு சொல்றேங்க. பாராடாக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, when an unstoppable force meets an immovable object nothing happens அப்படின்னு சொல்லுது. அதாவது இது சிம்பிளா தமிழ் எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, தடுக்கவே முடியாத ஒரு சக்தி நகர்த்தவே முடியாத ஒரு ஆப்ஜெக்ட் மேல மோதிச்சுன்னா ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு இந்த பாராடாக்ஸ் சொல்லுது. பிசிக்ஸ் படி இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா ஒரு ஃபோர்ஸ்ன்றதுன்னா அதை கண்டிப்பா ஸ்டாப் பண்ண முடியும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட்னு ஒண்ணு இருந்தா அதை கண்டிப்பா மூவ் பண்ண முடியும். பட் எது எப்படியோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்தே பாரத் சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓவராலா இன்னைக்கு ஜேர்னி எப்படி இருந்துன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா ஸ்மூத்தாவே இருந்தது. அந்த 15 நிமிஷம் டிலே தவிர்த்து நீங்க இந்த வண்டியில வர மாதிரி இருந்தீங்கன்னா ஃபுட் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்ணுங்க. உங்க ஜேர்னி சூப்பராவே இருக்கும். வந்தே பாரத்ல மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் இருக்கா, மத்த ட்ரெயின்ல எல்லாம் இந்த ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, வந்தே பாரத் மத்த ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 லைட் வெயிட்டா இருக்கிறனால இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஒண்ணு இன்னொன்னு, மத்த ட்ரெயின்ல எல்லாம் முன்னாடி இன்ஜின் இருக்குங்க. அந்த இன்ஜின் வந்து எவ்வளவு தடியா வெயிட்டா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பட் அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்தே பாரத் டிரைவிங் கார் வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான மெட்டீரியல். சோ லைட் வெயிட்டான மெட்டீரியல் இருக்கனால மாடு மோதும் போது இம்பாக்ட் அதிகம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட் சொல்லுது. வீடியோக்கு எண்டு கார்டு கொடுத்தோன்னே எனக்கு ஒரு செம்ம பஞ்ச் தோணுங்க. இந்த ரெட்ரோ படத்துல சூர்யா பேசுற ஒரு பஞ்ச் டைலாக் மட்டும் சொல்லிடுறேங்க. சூர்யாவோட பஞ்ச் எப்படி இருக்குன்னா, தட்னா பொழந்துரும், தட்னே பொழந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த தட்னே பொழந்துருச்சு அப்படிங்கிற பஞ்ச் டைலாக் நம்ம மாடுக்கும் வச்சுக்கலாம், நம்ம வந்தே பாரத் ட்ரெயினுக்கும் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாடோட மைண்ட் வாய்ஸ்ல நினைக்க போறேங்க, தட்னே பொழந்துருச்சு. நீங்க ஒருவேளை இந்த பஞ்ச் டைலாக் இமேஜின் பண்ணி பாக்குற மாதிரி இருந்தீங்கன்னா மாடோட மைண்ட் வாய்ஸ்ல இமேஜின் பண்ணீங்களா இல்ல ட்ரெயினோட மைண்ட் வாய்ஸ்ல இமேஜின் பண்ணீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.